அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன கட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 140லேருந்து 160க்குள்ளே உங்கள் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ப்ராப்பர் சாய்ஸ் லிஸ்ட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், பெட்ரோலியம், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ கொடுத்துருக்க காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 பிரான்ச் சொல்லுவாங்கப்பா. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 பிரான்ச் தான் அதிகமாக இருக்குன்றத நான் போன வருஷம் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த 5 சர்க்கியூட் பிரான்ச்சஸ்மே உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செஞ்சு உங்க நோட் எடுத்துட்டு வந்து காலேஜ் கோடையும் காலேஜ் நேமையும் எழுதிக்கோங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட் வேற என்னென்னலாம் நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? சரி, வாங்க நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1237. அது என்ன இடத்துல இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு டிஎன்ஏ கோடையும் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேல்டெக் மல்டிடெக். ஸோ வேல்டெக் ஐடெக்னு ஒன்று வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்றது வேல்டெக் மல்டிடெக். இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1118. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டர் வரும். ஸோ உங்கள் செமஸ்டர் 1 சப்ஜெக்ட்லேருந்து செமஸ்டர் 8 சப்ஜெக்ட் வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நாட் ஒன்லி டிஎன்இஏவை தாண்டி உங்க காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து நிறைய வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க ஒருவேளை ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்லா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏக்குமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய காலேஜ் கோட் பாத்தீங்கன்னா 2708. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பச்சைப்பாளையம், கோயம்புத்தூர். இதனுடைய காலேஜ் கோட் 2725. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா 140 to 160 கட் ஆஃப் தான். அதுக்கு நீங்களுக்கு 160 to 180ல உள்ள காலேஜ், 180 to 200ல உள்ள காலேஜ் எல்லாம் கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா வேகன்சி செக் பண்ணும். ஸோ நீங்க எதிர்பார்க்கிற கோர்ஸ் இருக்குதா அதை நீங்க தயவு செஞ்சு செக் பண்ணும். இப்போ 160 to 180 ரேஞ்சில் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிஎஸ் ஃபில் ஆகாம இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதையுமே நீங்க வந்து பார்க்கணும். ஸோ நான் டாப் 50 காலேஜஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த காலேஜஸுமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா லைனா 200 to 180, அதாவது அது ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். அடுத்து 180 to 160, இது செகண்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட் 140 to 160 லைனா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும் போது டாப்ல இருந்து வாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸ் இருக்கு, ஓகே இந்த கோர்ஸ் நான் எடுக்க போறேன்னா, இல்ல நான் எடுக்க போறது இல்லை, ஸோ வேணாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி நீங்க வந்து வரணும். ஓகேவா? இப்போ நான் 140 to 160 இந்த காலேஜஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வெறும் இதை மட்டுமே நீங்க பிடிச்சிக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இது பாத்தீங்கன்னா 2725. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய காலேஜ் கோடு பாத்தீங்கன்னா 1325, காஞ்சிபுரத்தில் இருக்குது. தென் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, 3795. ஒன் மோர் திங், ரொம்ப முக்கியமான விஷயம், சென்ட் ஜோசப்ல ஓஎம்ஆர்ல ஒரு காலேஜ் இருக்குது 1317. அது பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ற காலேஜ். ஓகேவா? ஸோ அதனால காலேஜ் கோட் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா வேல்டெக் ஐடெக் காலேஜ் 1122. அண்ட் தென் பாத்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது பாத்தீங்கன்னா மதுரை ரீஜன்ல நல்ல ஒரு டாப் காலேஜ், நம்மளே வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் வைஸும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ சென்னை ரீஜன்ல என்னென்ன காலேஜ் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும், மதுரையில என்ன, கோயம்புத்தூர்ல என்ன. ஸோ பெட்டர் நான் பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து வச்சிடுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரியுதோ அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கூடலூர். ஸோ இது பாத்தீங்கன்னா 5. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த காலேஜ்ல வந்துடும், அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அந்த கேட்டகரியில வந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாசரத்பேட், 1225. ஓகேவா? அண்ட் தென் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன். ஸோ இது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டுமே உள்ள காலேஜ். ஸோ நாமக்கல்ல இருக்குது. இதனுடைய காலேஜ் கோட் பாத்தீங்கன்னா 2620. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு பாத்தீங்கன்னா 2601. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பாத்தீங்கன்னா 1140. ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், திருநெல்வேலி. ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பாத்தீங்கன்னா 4955.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 2613. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு இப்பயே ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அடுத்த செட் ஆஃப் காலேஜஸ் நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். இப்போ 140 to 160 போட்டிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா 160 to 180 நம்ம வந்து போட போறோம். ஸோ நிறைய பேர் இந்த 140 to 150 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்களுக்கு நல்ல காலேஜ் கொடுங்கன்னு கேட்டுனே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தென் நம்ம அடுத்து மூவ் ஆகலாம்னு. ஓகேவா? ஸோ அதையுமே பாருங்க. நான் வந்து ஃபைனலாக அடுத்து ஓவரால் ஐடியா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எப்படி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 1413. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவந்தி அடினார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, இது பார்த்தீங்கன்னா 4954. அண்ட் தென் கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாமக்கல், இது பார்த்தீங்கன்னா 2328. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணையில் இருக்குது. ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1307. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கொஞ்சம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் நிறையா வருதா. ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 2610. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங். அதில் ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் ஒரு எக்ஸப்ஷன், அதை விட்டுருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் கான்ஸ்டிடியூன்ட் காலேஜஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களால் செல்ஃப் ஃபைனான்சிங் அளவுக்கு எங்களால் கட்டணம் செலுத்தி எங்களால் படிக்க முடியல, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் சார்ந்த பொறியியல் கல்லூரிகள்ல எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த உறுப்பு கல்லூரிகள் வந்து 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். தென் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பேர்ல தான் வரும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மாறும், அதுக்கான கோடு மாறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விழுப்புரத்தில் உள்ளதுன்னா 1014 இதான் கோடு. இப்படிதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? திருவண்ணாமலையில் உள்ளது ஆரணியில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1015. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா 5022. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா 3019. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அரியலூர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா 3016. அண்ட் தென் ஸோ நான் உங்களுக்கு ஒரு 25 காலேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த காலேஜ்லாம் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 160 to 180 வீடியோ நம்ம வந்து போடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 180 to 200 நம்ம அந்த டாப் 50 அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக அடுத்து ஒரு ஓவராலாக ஒரு 150 ஒரு 200 காலேஜஸும் நம்ம வந்து கொடுக்க இருக்கோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம ஃபர்தராக கொடுக்குற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ